இறக்கி வைங்க. பவளத்தோட அப்பாவுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, கூப்பிடு. டேய், என் எஜமானுக்கு ஒரு பேர் உண்டு, அது பர. ஏய் தமிழா, வச்சாச்சு இல்ல, வாங்க. இவ்வளவு கை தோண்டு. எல்லாம் கொண்டு போய் உள்ள வைக்காம போற. அதுக்கு உங்க அப்பனை பாரு. வெளியே வைக்கிறதா எங்க வேலை, உள்ள வைக்கிறது உன் வேலை. தள்ளு. இப்போதைக்கு வெளியே இருக்கதான் ஆசை, உள்ள வந்து வீண் பிரச்சனையை வளர்க்க விரும்பல. ஒட்டிக்கடை. தம்பி, அவன் வரும்போதே நினைச்சேன் இப்படி ஏதாவது நடக்கும்னு. மேலும் பொண்ணு உன் கூட பேசுறது அவனுக்கு பிடிக்கல. அவன் முடிய பார்த்த உடனே பயந்துட்டேன், எங்க ஒண்ணு குத்திடுவானோன்னு. யாரு இவன்? என்ன குத்துறதா? பார்சல் லாரி இவன் மேல ஏத்தி அப்படியே பார்சல் பண்ணுவேன், அப்ப தெரியும் தமிழ் யாருன்னு. ஏப்பா, இந்த நிலம் யாருது? எங்க முதலாளி ஜேகே மேனன் இல்லே. அவருது இல்லையா? உண்டு, இதெல்லாம் அவருடைய நிலமாக்கும். ஓ, என்ன அது வழி மாத்தி கொடுத்து போற? ஏதாவது மலையாள சாமிக்கு நரபலி கொடுக்க போறீங்களா? இல்ல சார், பயப்படா, நான் அதெல்லாம் செய்யல சார், ஆண்டிலே. அது வேற சந்தேகமா? ஓ எதுக்கு நிறுத்தின? என்ன எந்த சின்னமையான நீங்களே கூட்டிட்டு வர சொன்னது, இதுக்குள்ள கூலி கொடுக்கண்டா. என்ன மறுபடியும் நடிக்கிறது கை குடுக்குறா? வண்டியா? ஏய் இந்த பார்சல் அனுப்பணும். ஆபீஸ் வந்து அப்பா கொண்டு வளையும், அதான் வண்டிக்காரர்கிட்ட പറഞ്ഞது. இந்த 4 பார்சல் அனுப்புறதுலாம் எங்க வேலை இல்ல, புரியுதா? உனக்கு எங்க புரிய போகுது? இந்த இத்தனூண்டு பார்சல்லாம் போஸ்ட் பாக்ஸ்ல போடணும். லாரி சர்வீஸ்ல அனுப்பணும்னா பார்சல்லாம் பெருசு பெருசா இருக்கணும். இந்த எலி குஞ்சு பார்சல்லாம் நாங்க எடுத்து போக மாட்டோம். வண்டியா? பார், பார்சல் அனுப்பணுன்றதுக்காக உங்க அப்பா கிட்ட சொல்லி ஆளுக்கு வச்சு அடிச்சா குடல உருவி மாலை போட்டுருவேன். யோ, இந்த பாரு, நான் தனியா இருக்கேன்னு நினைச்சுக்காதீங்க. நல்லா பீமசேன மாதிரி 2 அண்ணன் என் கூட இருக்கிறான். சேர்ந்து மோதனம் ஒப்பா புதஞ்சிருவாரு. யோ, வண்டி அடிய ஓடிடலாம். யோ அடேப்பா, என்ன ஆளு படபடன்னு கலந்துட்டு போய் புரிஞ்சுதா?